அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது யூடியூப் சேனலின் வாயிலாக பல்வேறு விதமான தகவல்களை நம்முடைய உடலிற்கும் உள்ளத்திற்கும் குர்ஆனின் மூலமாக ஆரோக்கியத்தை நாம் பெறுவதற்குண்டான வழிகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே சமீபத்திய வீடியோவிலே நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, முகத்தில் உள்ள இருள் நீங்கி ஒளி பெறுவதற்காக, முகம் பிரகாசமாகுவதற்காக துஆ இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முகத்திற்கு மாத்திரம் மட்டுமல்ல, அகத்திற்கும் முகத்திற்கும் இந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம் போதுமானது. சூரத்துல் நூரினுடைய அல்லாஹ் நூறு ஸமாவாதி வல் என்று வரக்கூடிய அந்த ஆயத்து கொஞ்சம் பெரிய ஆயத்தான், டிஸ்பிளேல அந்த ஆயத்து வரும். அந்த ஆயத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு டெய்லி காலையில யாசீன் ஓதன பிறகு அல்லது மன்சில் ஓதன பிறகு நீங்க 3 தடவை ஸலவாத் ஓதி இந்த ஆயத்தை ஓதி கையில ஊதி முகத்தில் தடவிக் கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா முகத்தை பிரகாசமடைய செய்கிறார். நம்முடைய கல்பும் ஒளிமயமானதாக ஆகிவிடும். அதிகமாக ஸலவாத்தை ஓதுங்கள். ஸலவாத் ஓதுவதன் மூலமாக முகம் பிரகாசிக்கும், கல்பும் பிரகாசிக்கும். ஸலவாத்தை ஓதி கையிலே ஊதி முகத்தில் தடவுங்கள், முகம் பிரகாசமானதாக ஆகிவிடும். வெளியே போறதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு தேவையான அலங்கார பொருள்லாம் போடுவாங்களா இல்லையா, நிறைய யூஸ் பண்றோமா இல்லையா, அந்த மாதிரி ஸலவாத்தை யூஸ் பண்ணுங்க. அலங்கார பொருள் யூஸ் பண்றது கூடும் கூட, அதெல்லாம் வேற. ஆனா ஸலவாத்தை யூஸ் பண்ணுங்க. 11 தடவை ஸலவாத்தை ஓதி கையில ஊதி முகத்திற்கு தடவிட்டு போங்க, முகம் ஒளிமயமானதாக காணப்படும். அதிகால தஹஜ்ஜத் தொழுகை தொழுகுங்க. தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு உட்கார்றனா, தஹஜ்ஜத்துக்கு நேரத்துல எந்திரிச்சு நம்ம விழிச்சு தொழுகிறனால முகம் ஒளி உள்ளதா, முகம் அழகானதாக மாறி விடுகிறது என்று விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. தஹஜ்ஜத்தை பேணுங்கள், ஸலவாத்தை ஓதி முகத்திலே தடவுங்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் சொன்ன ஒரு விஷயம், இந்த வசனத்தை நீங்கள் தினமும் ஒரு தடவையாவது ஓதி கையிலே ஊதி முகத்தில் தடவுங்கள். உங்களுடைய உள்ளமும் ஒளிவரும், உங்களுடைய அகமும் ஒளிவரும், முகமும் ஒளிவரும். அல்லாஹ் தஆலா ஒளி நிறைந்த முகமாக நூறானி பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.